135 கர்தினால்கள் கலந்து கொள்கிறார்கள். அதிலே 3/2 பெரும்பான்மை பலம் பெற்றவர், அதாவது 91 வாக்கையாவது பெறுபவர் தான் புதிய கர்தினாலாக தெரிவு செய்யப்படுவார். அதுவரை தொடர்ச்சியாக இந்த வாக்களிப்பு யார் வெற்றி இதிலே புதிய பாப்பரசா வருவதற்கு தகுதி பெறுகிறார் என்று பார்த்தால், இல்ல அதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று பார்த்தால் 70 வயதான இத்தாலியைச் சேர்ந்த பியட்ரோ பெரோலின் என்ற கர்தினாலுக்கு அதிகரித்த வாய்ப்பு இருப்பதாக கருதுகிறார்கள். போப் பிரான்சிஸ் அவர்கள் தெரிவு செய்யப்பட்ட பொழுது அதற்கு பதிலாக இவர்தான் வருவார் என்று பரவலாக எதிர்பார்க்கப்பட்டது. பிலிப்பீன்ஸ் நாட்டைச் சேர்ந்த லூயிஸ் அன்டோனியோ கோகின் டேகல் என்ற 67 வயதான ஒரு கர்தினால். இவர் மிக பலமான வத்திக்கானில் பலமான அங்கத்துவத்தை கொண்ட ஒருவர். சட்டத்திட்டங்களை, அதாவது கெனன் லோ உட்பட ஆலய சட்டத்திட்டங்களை அதிகம் படித்து அனுபவம் பெற்ற ஒரு கர்தினால். புதிய பாப்பரசு வரும்பொழுது கன்னியாஸ்திரிகளுக்கு, பெண்களுக்கு, பாலின சேர்க்கை தொடர்பான விடயங்களுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும், அவற்றிற்கும் மதிப்பு கொடுக்கப்பட வேண்டும், மேலதிக உரிமைகளும் வழங்கப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு நிறைவேறினார். அவர் பதவியேற்ற பொழுதே பல ஆடம்பர விடயங்களை தவிர்த்து கொண்டு எளிமையாக ஆரம்பித்து எளிமையாக வாழ்ந்தவர், ஏழைகளோடு வாழ்ந்தவர். அதனால் தனது இறுதி நிகழ்வுகளை கூட ஆடம்பரமற்ற ஒரு எளிமையான ஒரு சில நாட்கள் மட்டுமே நீடிக்கும் வகையில் அமைய வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். பொதுவாக 6 நாட்களாவது குறைந்தது இந்த மரணச் சடங்குகள் நடக்கும். அதை 3 நாட்களாக அவர் சுருக்கி இருந்தார். நீண்ட ஊர்வலங்களோ ஆடம்பர நிகழ்வுகளோ இருக்கக்கூடாது என்பதை அவர் குறிப்பிட்டிருந்தார். பதவியேற்கும் பொழுதே தனது உடையை எளிமையாக உடுத்தி இருக்கைகளை ஏனைய ஆயர்களின் இருக்கை போன்றே எளிமையாக்கி எல்லோரோடும் ஒரே தளத்தில் இருக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டவர் அவர். நேர்கள் புத்தமது காலை நிகழ்ச்சியுடன் காலை பொழுதில் இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் உலக கத்தோலிக்க மக்களின் ஆன்மீக தலைவராக இருந்து அவர்களை வழிநடத்தி தனது 88வது வயதில் காலமான திருத்தந்தை பிரான்சிஸ் அடிகளாரின் இறுதி நிகழ்வுகள் நாளைய தினம் நடைபெற இருக்கின்றன. அந்த இறுதி நிகழ்வுகள் தொடர்பாகவும் புதிய பாப்பரசரை கத்தோலிக்க திருச்சபை தேர்ந்தெடுப்பதில் பல பாரம்பரிய நடைமுறைகள் இருக்கின்றன. அந்த திருச்சபையின் பாரம்பரிய நடைமுறைகளின்படி அந்த புதிய பாப்பரசர் எவ்வாறு தெரிவு செய்யப்பட இருக்கின்றார், புதிய பாப்பரசரின் தெரிவுக்கு யார் தகுதி பெற்றவர்கள் என்ற விவரங்களையும் இறுதி நிகழ்வுகள் தொடர்பான நிகழ்வுகளையும் எங்களுடன் கலந்துரையாடுவதற்காக ஊடகவியலாளரும் சமூக ஆர்வலருமான குயின்டஸ் துரைசிங்கம் இப்பொழுது எங்களுடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் குயின்டஸ். வணக்கம் தர்மா, அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே பாப்பரசரின் இழப்பு என்பது உலக கத்தோலிக்க மக்களை பொறுத்தவரையில் மட்டுமல்ல, உலக மக்களை பொறுத்தவரையிலும் ஒரு இழப்பாக இருக்கின்றது. இந்த பாப்பரசர் இவருடைய காலகட்டத்தில் திருச்சபை பல கஷ்டங்களை, இடையூறுகளை எதிர்நோக்கியது, பல சவால்களை எதிர்நோக்கியது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனாலும் அந்த சவால்களுக்கு மத்தியிலும் இவர் திருச்சபை ஒரு கட்டுக்கோப்பாக வழிநடத்தி அந்த சவால்களுக்கு முகம் கொடுத்து வாழ்ந்த ஒரு பாப்பரசர் என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்பொழுது இந்த திருச்சபை ஒரு பாப்பரசர் இறந்தால் புதிய பாப்பரசை தேர்ந்தெடுப்பதற்கென்று திருச்சபைக்கென்று, கத்தோலிக்க திருச்சபைக்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, ஒரு நடைமுறை இருக்கிறது. அந்த நடைமுறையின்படிதான் புதிய பாப்பரசர், அதாவது கத்தோலிக்க திருச்சபையின் 267வது பாப்பரசர் தெரிவு செய்யப்பட இருக்கின்றார். இப்பொழுது அந்த கத்தோலிக்க திருச்சபை எவ்வாறு அந்த புதிய பாப்பரசரை தெரிவு செய்ய இருக்கிறது என்பதை பற்றி சொல்ல முடியுமா? ஆமாம், மிக முக்கியமான விடயம் இது. வாக்கெடுப்பு நடைபெற்றுத்தான் இந்த பாப்பரசர் தெரிவு இடம்பெறுகிறது. அதற்கான தகுதி என்று பார்த்தால், தகுதி அல்லது அதற்கு வாக்களிக்கும் தகுதி பெறுபவர்கள் யார் என்று பார்த்தால் கட்டாயமாக கர்தினாலாக இருக்க வேண்டும். கர்தினால்கள் மட்டுமே வாக்களிக்கும் தகுதி பெற்றவர்கள். குருக்கள், ஆயர்கள், பேராயர்கள், அதற்கு பின்னர் வருகின்ற ஒரு பதவி உயர்வாக கர்தினால்களை பார்க்கலாம். கர்தினால்களில் இருந்துதான் ஒரு பாப்பரசர் தெரிவு செய்யப்படுகின்றார். 80 வயதுக்கு குறைவான கர்தினால்கள் அனைவரும் வாக்களிக்கும் தகுதி பெறுகிறார்கள். 80 வயதை எட்டிய ஒரு கர்தினாலாக இருந்தால் அவர்கள் எல்லோரும் இந்த கருத்து பரிமாற்றத்திலும் செயற்பாட்டிலும் இதை பற்றிய உரையாடல்களிலும் கலந்து கொண்டிருந்தாலும் கூட வாக்களிப்பு தொடங்கும் நேரத்தில் இருந்து கட்டாயமாக அமைதி காக்கப்பட வேண்டும். அவர்கள் எல்லோரும் அந்த கொன்கிளேவ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடத்தில் வைத்து உண்மையிலேயே லிட்டரலி கதவு பூட்டப்படும். அவர்கள் அதற்குள்ளேதான் இருக்க வேண்டும். புதியவர் தெரிவு செய்யப்படும் வரை அங்கே இருந்து அவர்கள் வாக்களிப்பார்கள். அந்த வாக்களிப்பில் அதாவது
மூன்றில் 2 பெரும்பான்மை பலம் பெற்ற ஒருவர் தான் வாக்களிப்பில் வெற்றி பெற்றவராக கருதப்படுவார். மூன்றில் 2 என்று பார்க்கும் பொழுது இந்த முறை 135 கர்தினால்கள் கலந்து கொள்கிறார்கள். அதிலே 3/2 பெரும்பான்மை பலம் பெற்றவர், அதாவது 91 வாக்கையாவது பெறுபவர் தான் புதிய கர்தினாலாக தெரிவு செய்யப்படுவார். அதுவரை தொடர்ச்சியாக இந்த வாக்களிப்பு இடம்பெறும். சரி, பொதுவாகவே நீங்கள் சொல்லி இருக்கின்றீர்கள். இந்த இதில் உங்களுடைய கணிப்பின்படி யார் இந்த புதிய பாப்பரசராக வரக்கூடிய தகமை இருக்கின்றது? குறிப்பாகவே எப்பொழுதுமே பல பேர் போட்டியிட்டாலும் அதில் ஒரு குறைந்தவர்களுக்குத்தான் சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கும். அது உங்களுடைய கணிப்பின்படி எந்த கர்தினால்கள், எந்த நாட்டை சேர்ந்தவர் இந்த பாப்பரசராக வரக்கூடிய தகுதி இருக்கின்றது? மற்றது நாங்கள் கேள்விப்பட்டு இருக்கின்றோம், அந்த பாப்பரசர் தெரிவை அறிவிக்கும் முறையில் அந்த புகை வெளிவரும். அது 2 விதமான நிறங்களில் அந்த புகை வெளிவரும் என்றும் அறிந்திருக்கின்றோம். அது பற்றியும் உங்களால் சொல்ல முடியுமா? ஆமாம், இதை உண்மையிலேயே யாரும் இதை கணிக்க முடியாது. யார் புதிய பாப்பரசராக வருவார் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னதை போல இம்முறை அதிகரித்த அளவிலான கர்தினால்கள் கலந்து கொள்கிறார்கள். என்றால் கிட்டத்தட்ட 80 பேர் புதிய இந்த இப்போது இறந்த பாப்பரசரால் தெரிவு செய்யப்பட்ட கர்தினால்கள். அதனால் மிக அதிகரித்த அளவில் இம்முறை கர்தினால்கள் கலந்து கொள்கிறார்கள். அதிலே 90 வாக்கள், அதாவது 45, 45, 45 என்று 3ஆக பிரிக்கலாம். 135. அதிலே 2 பகுதி, அதாவது 45, 45 கூட்டினால் 90. அப்போ அதற்கும் அதிகமாக என்று பார்த்தால் 91 வாக்குகளையாவது பெறுகின்ற ஒருவர் தான் கர்தினாலாக வர முடியும். அது ஒரு அதிகரித்த தொகை என்பதனால் இம்முறை ஒரு கடுமையான போட்டி நிலவும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தொடர்ச்சியாக இந்த வாக்கெடுப்பு இடம்பெறும். முதலாவது நாள் 2 வாக்கெடுப்புகள் மட்டுமே நடக்கும். காலையில் 1, மாலையில் 1. 2ஆம் 3ஆம் நாட்கள் 4 வாக்கெடுப்புகள் இடம்பெறும். காலையில் 2, மாலையில் 2. 3 நாட்களில் இந்த தெரிவு இடம்பெறாவிட்டால் 4ஆவது நாள் ஓய்வு நாளாக கருதப்படும். அன்று தியானம், பிரார்த்தனைகள், சப வழிபாடுகள், சிந்தனைகள் என்று அமைதியாகவே அந்த நாளை அவர்கள் கழிப்பார்கள். அதற்கு பின் மீண்டும் 7 வாக்கெடுப்புகள், அதற்கு பின் ஒரு ஓய்வு நாள், அதற்கு பின் 7 வாக்கெடுப்புகள், இப்படியே தொடரும். கடந்த காலங்களில் பல வருடங்களுக்கு முன்னர் என்று பார்த்தால் சென்ற நூற்றாண்டுகளில் எல்லாம் 6-7 மாதங்கள் எடுத்த காலமும் இருக்கிறது. அதனால் அப்படி இப்போது இல்லை. இப்போது 2-3 நாட்களில் முடிவு வெளிவந்துவிடும் என்று எதிர்பார்க்கிறார்கள். யார் வெற்றி இதிலே புதிய பாப்பரசா வருவதற்கு தகுதி பெறுகிறார் என்று பார்த்தால், இல்லை அதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று பார்த்தால் 70 வயதான இத்தாலியைச் சேர்ந்த பியட்ரோ பெரோலின் என்ற கர்தினாலுக்கு அதிகரித்த வாய்ப்பு இருப்பதாக கருதுகிறார்கள். அதைவிட பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த கோகிம் டேக், அவர் 67 வயதானவர். அதே போல கொங்கோ நாட்டைச் சேர்ந்த ஒரு கர்தினால் பெசுங்கு, அதை விட கானா நாட்டைச் சேர்ந்த அப்பையா டர்க்சன் என்ற ஒரு கர்தினால், அதை விட ஹங்கேரி நாட்டைச் சேர்ந்த பீட்டர் எர்டோ, இத்தாலி நாட்டைச் சேர்ந்த அஞ்சலோ ஸ்கோலா, இப்படி பெரிய நீண்ட பட்டியல் செல்கிறது. அதை விட அதற்கு பின்னதாக பட்டியலை பார்த்தால் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்தவர்கள், அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த ஒருவர், கனடா நாட்டைச் சேர்ந்த 2 இவர்கள் எல்லாரும் பின்பட்டியலில் இருக்கிறார்கள். ஆனால் 91 வாக்குகள் பெற வேண்டும் என்ற வகையில் இது ஒரு சிக்கலான விஷயமாக வரும். இதை விட நீங்கள் கேட்ட அடுத்த கேள்வி, இந்த வெள்ளை புகை என்பது ஒருவரை தெரிவு செய்த பின்னர் வெள்ளை புகை வந்தால் அவர் தெரிவு செய்யப்பட்டு விட்டார் என்பதை மக்கள் அறிந்து கொள்வார்கள். வத்திக்கானுக்கு மேலே இருக்கின்ற சிம்னியில் அந்த புகை வெளியே வரும். அதுவரை தெரிவு செய்த போது அந்த 91 வாக்குகள் பெறாத இடத்தில் அந்த வாக்குகளையும் சேர்த்து கொளுத்துவார்கள், எரிப்பார்கள். அப்போது கருத்த புகை வரும்படியாக அவர்கள் செய்வார்கள். அப்போ கருத்த புகை வந்தால் தெரியும் வாக்களிப்பில் யாரும் வெற்றி பெறவில்லை. பொதுவாகவே இதை வத்திக்கானில் மக்கள் கூடியிருந்து அந்த சிம்னியை பார்த்த வண்ணம் இருப்பார்கள். வெள்ளை புகை வருகிறதா, கருத்த புகை வருகிறதா என்று. இந்த வேளையில் ஆசிய நாட்டிலிருந்து யாராவது கருதினார்கள் இந்த பாப்பரசரா வரக்கூடிய பட்டியலில் இருக்கின்றார்களா? ஆமாம், அதான் நான் சொன்னேன். பிலிப்பீன்ஸ் நாட்டில் இருந்து ஒருவர் இருக்கின்றார். அவருக்கு அதிகரித்த வாய்ப்பு இருக்கிறது. அவர் அதிகமாக வரலாம் என்று எதிர்பார்க்கிறார்கள். சென்ற தடவை போப் பிரான்சிஸ் அவர்கள் தெரிவு செய்யப்பட்ட பொழுது அதற்கு பதிலாக இவர்தான் வருவார் என்று பரவலாக எதிர்பார்க்கப்பட்டது. பிலிப்பீன்ஸ் நாட்டைச் சேர்ந்த லூயிஸ் அன்டோனியோ கோகிம் டேகல் என்ற 67 வயதான ஒரு கர்தினால். இவர் மிக வத்திக்கானில் பலமான அங்கத்துவத்தை கொண்ட ஒருவர். சட்டத்திட்டங்களை, அதாவது கெனன் லோ உட்பட ஆலய சட்டத்திட்டங்களை அதிகம் படித்து அனுபவம் பெற்ற ஒரு கர்தினால். இவருக்கு அதிகரித்த வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறார்கள். அதை விட கருப்பினத்தவர்களில் இருந்தும் 2 பெயர் அங்கே இருக்கிறது. அதனால் ஐரோப்பாவிற்கு வெளியே
ஒரு ஆயர் ஒரு பாப்பரசர் வருவதற்கான வாய்ப்பு மீண்டும் உருவாகி இருக்கிறது தான் பார்க்கணும். கடந்த பிரான்சிஸ் அவர்கள் லத்தீன் அமெரிக்காவை பிறப்பிடமாக கொண்ட முதலாவது பாப்பரசராக இருந்தார். சரி, பொதுவாகவே ஒரு அரசாங்கத்தின் நாட்டின் புதிய தலைவர் வருகின்ற பொழுது பல பொறுப்புகள் இருக்கும், பல எதிர்பார்ப்புகள் மக்களிடையே இருக்கும். இப்பொழுது இந்த புதிய பாப்பரசர் புதிய பதவி ஏற்கின்ற பொழுது அவர் கத்தோலிக்க மக்களுக்கு மட்டுமல்லாது உலக அனைத்து மக்களுக்கும் பொறுப்புக்கூடிய கடமை அவருக்கு ஒரு கடமை இருக்கின்றது. இப்படியாக அந்த புதிய பாப்பரசர் தெரிவு செய்யப்படுகின்ற பொழுது அவரிடம் மக்கள், கத்தோலிக்க மக்கள் மட்டுமல்லாது உலக மக்கள் என்னத்தை எதிர்பார்க்கிறார்கள், என்ன எதிர்பார்ப்புடன் அவர் பாப்பரசராக நியமனம் பெற இருக்கின்றார் என்பதை பற்றி சொல்ல முடியுமா? ஆமாம், இப்போ பொதுவாக ஒரு நாட்டின் தலைவர் வரும் பொழுது அவர்களது கொள்கை ரீதியாக அடிப்படைவாதம், ஒரு தாராளவாதம், அப்படி கொள்கைகள் இருப்பது போல பாப்பரசர் விடயத்திலும் அந்த விடயங்கள் இருக்கிறது. அதனால் யார் வருகிறார்கள் என்பதை பொறுத்து எப்படியான மாற்றங்கள் வரும் என்பதை ஓரளவுக்கு ஊகிக்கக்கூடியதா இருக்கும். ஆனால் பொதுவாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்தால் மக்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள் என்றால், அதிகரித்த மக்கள் எதிர்பார்ப்பை பொறுத்த மட்டும் ஒரு தற்போதைய புதிய உலக ஒழுங்குக்கு அமைவாக பல அடிப்படை மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். கிறிஸ்தவ சமயத்தை கடைபிடிக்கின்ற ஆனால் கத்தோலிக்கத்திலிருந்து கடந்த காலத்தில் பிரிந்து சென்ற ஏனைய மத பீடங்களை ஒன்றிணைப்பதற்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பு இருக்கிறது. பெண்களுக்கு அதிகரித்த பொறுப்புகளையும் உரிமைகளையும் கடமைகளையும் வழங்க வேண்டும். குறிப்பாக கன்னியாஸ்திரிகளுக்கு குருக்களுக்கு இருக்கும் அதே பொறுப்புகளை அல்லது அதிகரித்த குருக்களுக்கு இருக்கும் பொறுப்புகளில் பலவற்றை பகிர்ந்தளிக்கின்ற முயற்சி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. பெண்களுக்கு உரிமைகள் என்ற விடயத்தில் இது பொதுவாக உலகளாவிய ரீதியில் பார்த்தீர்களாக இருந்தால் நீங்களும் நானும் வாழ்கின்ற காலத்தில் தான் முதலாவது பிரதமரே உலகத்தில் வந்தார். அது இலங்கையில் தான் வந்தார், ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க. அப்படி பெண்களுக்கான உரிமைகள் என்பது நாளடைவு ஒரு மாற்றம் என்பதே மாறாதது. அதனால் காலம் அந்த மாற்றத்தை கொண்டு வருகிறது. இப்போது அதற்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது. அதனால் புதிய பாப்பரசு வரும்பொழுது கன்னியாஸ்திரிகளுக்கு, பெண்களுக்கு, பாலின சேர்க்கை தொடர்பான விடயங்களுக்கு எல்லாம் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும், அவற்றிற்கும் மதிப்பு கொடுக்கப்பட வேண்டும், மேலதிக உரிமைகளும் வழங்கப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்கு. சரி, இந்த வேளையில் இந்த பாப்பரசரின் பிரான்சிஸின் இறுதி நிகழ்வுகள் பற்றி பேசிக் கொள்ளலாம். இவர் வாழுகின்ற பொழுதே ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்திருந்தார். அது போலவே தன்னுடைய இறுதி நிகழ்வுகளும் எளிமையான முறையிலே நடக்க வேண்டும் என்றும் ஆசைப்பட்டு இருந்தார். ஆகவே இவருடைய இறுதி நிகழ்வுகள் எப்பொழுது நடக்க இருக்கின்றன, யார் யார் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள், கனடாவில் அதற்கான இறுதி நிகழ்வுகளை பார்க்கக்கூடிய வசதி இருக்கின்றதா, இது போன்ற தகவல்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா? ஆமாம், இவரது இறுதி நிகழ்வுகளை பொறுத்த மட்டும் நாளை இவரது இறுதிச் சடங்கு இடம்பெற இருக்கிறது. அனைத்து ஊடகங்களிலும், மைய ஊடகங்களில் நேரடியாக ஒளி காட்சி காண்பிக்கப்பட இருக்கிறது. அதனால் பலரும் அதை பார்க்க முடியும். இவரது இறுதி நிகழ்வுகளில் பல எளிமையான விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அதை அவரே இப்படித்தான் எனது மரணச் சடங்கு நடக்க வேண்டும் என்பதை கூறியிருந்தார். அவர் பதவியேற்ற பொழுதே பல ஆடம்பர விடயங்களை தவிர்த்து கொண்டு எளிமையாக ஆரம்பித்து எளிமையாக வாழ்ந்தவர், ஏழைகளோடு வாழ்ந்தவர். அதனால் தனது இறுதி நிகழ்வுகளை கூட ஆடம்பரமற்ற ஒரு எளிமையான ஒரு சில நாட்கள் மட்டுமே நீடிக்கும் வகையில் அமைய வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். பொதுவாக 6 நாட்களாவது குறைந்தது இந்த மரணச் சடங்குகள் நடக்கும். அதை 3 நாட்களாக அவர் சுருக்கி இருந்தார். நீண்ட ஊர்வலங்களோ ஆடம்பர நிகழ்வுகளோ இருக்கக்கூடாது என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். பதவியேற்கும் பொழுதே தனது உடையை எளிமையாக உடுத்தி இருக்கைகளை ஏனைய ஆயர்களின் இருக்கை போன்றே எளிமையாக்கி எல்லோரோடும் ஒரே தளத்தில் இருக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டவர் அவர். அதனால் பாப்பரசருக்கான பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட பாரிய தங்குமிட வசதியை கூட அவர் ஏற்க மறுத்தார். அதுக்கு பதிலாக ஒரு சாதாரண விடுதியில் தான் போய் தங்கியிருந்தார். அதே போல இப்போது அவரது உடலை வைக்கின்ற பெட்டி என்பதை கூட ஒரு சாதாரண பெட்டியாக, ஒரு மரப்பெட்டியாக அவர் எடுத்துக்கொண்டார். உண்மையில் பாப்பரசருக்கான பெட்டி என்பது 3 பெட்டிகளை உள்ளடக்கியது. ஒன்று சைப்ரஸ் மரத்தில் செய்யப்பட்ட ஒன்று, ஈயத்தை உருக்கி செய்யப்பட்ட பெட்டி இன்னும் ஒன்று, அதை விட எல்ம் என்று அழைக்கப்படுகின்ற ஐரோப்பாவில் புகழ்பெற்ற ஒரு மரம், அந்த மரத்தில் செதுக்கிய பெட்டி 3வது. இந்த ஒன்றுக்குள் ஒன்றை வைத்து 3 பெட்டியில் தான் வைத்து அவரை அடக்கம் செய்வார்கள். அதை பார்வைக்கு வைக்கும் பொழுது முற்றுமுழுதாக கண்ணாடியால் மூடி உயர்ந்த இடத்தில் வைப்பார்கள் மக்கள் பார்ப்பதற்கு. ஆனால் இவர் அவற்றையெல்லாம் தவிர்த்து ஒரு சாதாரண ஒரு பெட்டியில் தன்னை வைத்து மிகவும் தளத்தில், உயர்வில் வைக்க வேண்டாம், நிலத்தளத்திலே வையுங்கள், எல்லோரும் எங்களுக்கு அஞ்சலி செய்வதற்கு வாய்ப்பு இருக்க வேண்டும், நாங்களும் சாதாரண மக்கள் தான் என்ற வகையில் பலவற்றை மாற்றி ஒரு சாதாரண ஒரு ஏழைகளோடு ஒன்றிணைந்த ஒருவராக தனது இறுதி சடங்கும் நடக்க வேண்டும். அவரது இறுதி
அடக்கம் கூட வத்திக்கானில் பாப்பரசர்கள் அடக்கம் செய்கின்ற இடம் அல்லாமல் அதற்கு அருகிலே இருக்கின்ற தான் எப்போதும் சுபிக்க செல்லுகின்ற தேவதாயாரின் ஒரு ஒரு ஷ்ரைன் இருக்கிறது. அதற்கு பக்கத்தில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இப்படி பல விடயத்திலே அவர் ஆடம்பரங்களை முற்றுமுழுதாக தவிர்த்துக் கொண்டு ஒரு ஏழைகளின் பாப்பரசராக மரித்த பின்னும் கூட வாழ்கிறார். ஆமாம், அவர் என்ன வார்த்தைகள் சொன்னாரோ அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப வாழ்ந்த ஒரு எளிமையான ஏழைகளின் பாப்பரசர் என்று சொல்லப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து முடிந்திருக்கின்றார். நன்றி. இந்த வேளையில் நீங்கள் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு. பாப்பரசரின் இழப்பு என்பது கத்தோலிக்க மக்களுக்கு மட்டுமல்ல, உலகுக்கு ஒரு பெரிய இழப்பாக இருக்கின்றது. இனி வருகின்ற பாப்பரசரும் கத்தோலிக்க மக்களை மட்டுமல்லாது உலகத்தையும் நிச்சயமாக நல்ல முறையில் வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் ஒரு பொழுதில் புரிதொரு நிகழ்ச்சியில் காற்றலைகளூடாக உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்பின் தர்மா. மீண்டும் சந்திப்போம். குயின்டஸ். வணக்கம் தர்மா. அனைவருக்கும் வணக்கம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.